Hi students, நம்ம இப்ப chapter 2 numbers and sequencesல exercise 2.1ல problem number 6 பார்க்க போறோங்க. class 10 சமச்சீ syllabusல. question என்னன்னா, use Euclid's division algorithm to find the highest common factor of 340 and 412, 867 and 255, 10,224 and 9,648, then 84, 90 and 120. சரிங்களா? இந்த 4 ப்ராப்ளமும் நம்ம போடணும். இந்த 4 ப்ராப்ளம்லையும் நம்ம ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னன்னு கண்டுபிடிக்கணும் யூஸிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் போட்டுடலாங்க. 340 and 412. ஸோ இப்போ யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதமில் நம்ம இந்த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா நம்ம முதல்ல a is equal to bq plus r ஃபார்மில் எழுதணும். ஏங்கிறது இது ரெண்டுத்தோட ஹையஸ்ட் நம்பர் 412, இது வந்து b. ஸோ முதல்ல a is equal to bq plus r ஃபார்மில் எழுதிடலாம். அது அந்த qங்கிறது உங்களுக்கு கோஷன்ட், r வந்து ரிமைண்டர். ஸோ 412 divided by 340 பண்ணினாலே நமக்கு q and r கிடைச்சிடும். சரிங்களா? So using Euclid's division algorithm, a is equal to 412. அதான் a. b வந்து 340. b into q இது நாம கண்டுபிடிக்கணும். plus r கண்டுபிடிக்கணும். சரிங்களா? So 412 divided by 340 பண்ணாலே நம்ம quotient and remainder கண்டுபிடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு 1 time 340 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 72. ஸோ கோஷன்ட் வந்து 1, ரிமைண்டர் 72. இப்போ நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது ஃபஸ்ட் எடுத்துனா ரிமைண்டர் தான். இப்போ ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கங்காட்டி அகெயின் நம்ம இந்த ஸ்டெப்பை நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். வேர் ஏ பிக்கு பதிலாக இங்கே 340யும் 72வும் நம்ம எடுத்துப்போம். இந்த மாதிரி நம்ம நிறைய ஸ்டெப் போட்டுகிட்டே இருப்போங்க டில் வென் த ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல நமக்கு ரிமைண்டர் 0 கிடைச்சிடும் இல்லைங்க. அப்போ அந்த டிவைசர் தான் உங்களோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். சரிங்களா? இப்போ இங்கே ரிமைண்டர் 72 is not equal to 0. So again we will apply what we will do is 340க்கும் 72க்கும் இதே மாதிரி நம்ம எழுதுவோம். சரிங்களா? So remainder 72 is not equal to 0. So 340 is equal to 72. So இப்போ AB என்ன ஆயிடுச்சுங்க? இந்த டிவைசரும் ரிமைண்டரும் நம்ம எடுத்துப்போம். சரிங்களா? into dash plus dash. ஸோ இப்போ 340யும் நம்ம 72வால் நம்ம டிவைட் பண்ணோன்னா உங்களுக்கு 4 times உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 288 subtract பண்ணிங்கன்னா 52. ஸோ கோஷன்ட் வந்து 4, ரிமைண்டர் 52. இப்போ என்ன பண்ணுங்க? திருப்பி இதே மாதிரி எழுதணும். ரிமைண்டர் 52 is not equal to 0. ஸோ 72வையும் 52வையும் எடுத்துப்போம். 72 is equal to 52 into dash plus dash. என்ன வரும்? 52னா into 1 times quotient. ரிமைண்டர் என்னதுங்க? 20. 52 into 1 is 52 plus 20 is 72. சரிங்களா? again remainder is not equal to 0. இப்போ ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0னால நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? 52 is equal to 20 into what number? 52 is equal to 20 into what number plus what number? So A is equal to B, quotient என்ன, ரிமைண்டர் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். So 20 into 2 is 40 plus 12. Again ரிமைண்டர். இப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குங்க? 12 is not equal to 0. So இப்போ 20யும் 12யும் எடுத்துப்பீங்க. 20 is equal to 12 into what number plus what number? So 1, 12 into 1 is 12 plus
8 இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு ரிமைண்டர் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 8 is not equal to 0. ஸோ 12ஐயும் 8ஐயும் எடுத்துக்கணும். ஸோ 12 is equal to 8 into what number plus what number. ஸோ 8 into உங்களுக்கு என்ன வருங்க 1. உங்களோட quotient remainder will be 4. சரிங்களா? ஸோ again remainder is not equal to 0. 4 not equal to 0. ஸோ 8க்கும் 4க்கும் திருப்பி இதே ரூல் அப்ளை பண்ணுவோம். 8 is equal to 4 into what number plus what number. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 into 2 is 8. ஸோ இங்கே தான் ரிமைண்டர் 0 ஆகுது. ஸோ இப்போ இங்கே ரிமைண்டர் 0 ஆச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன சொல்லிடலாங்க, the corresponding divisor is the HCF. ஸோ HCF of 340 and 412 is 4. சரிங்களா? இதோட இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் முடிஞ்சது. செகண்ட் ப்ராப்ளம் போயிடலாங்களா? ஸோ இப்போ செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 867 255. ஸோ யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் படி இது ஏ, இது பி, கிரேட்டஸ்ட் நம்பர் ஏ, அப்புறம் நெக்ஸ்ட் நம்பர் வந்து உங்களோட பி. சரிங்களா? ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு பி கியூப் ப்ளஸ் ஆர் ஃபார்மில் நம்ம எழுதிடலாம். அதை வச்சு நம்ம கோஷன்ட் ரிமைண்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டு ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0னா சேம் ஸ்டெப்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் till the remainder is 0. ஸோ போட்டுடலாங்களா? ஸோ யூஸிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் 867 is equal to 255 b. இது வந்து b into q வந்து என்ன, ரிமைண்டர் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கோஷன்ட் ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா 867 divided by 255. இது 3 times போகும் 765. If you subtract you will get 102. So 3 வந்து உங்களோட quotient, remainder வந்து 102. Remainder 102 is not equal to 0. இப்போ next step என்ன நீங்களே சொல்லலாம். 255க்கும் 102க்கும் சேம் இதே ஸ்டெப் ரிப்பீட் பண்ணுவோம். இங்கே ஏ வந்து 255, பி வந்து 102. That is divisor and remainder. B-வையும் R-ஐயும் it takes the place of A and B. சரிங்களா? So 102 into என்ன வருங்க 2 times வரும். இங்கே into what plus what. முதல்ல இதை எழுதிக்கலாம். ஸோ இப்போ சொல்லுங்க 102 into 2 will be 204 plus 51 will be 255. அவ்வளோதாங்க. ஸோ ரிமைண்டர் என்னதுங்க 51 is not equal to 0. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது 102க்கும் 51க்கும் சேம் ஸ்டெப் ரிப்பீட் பண்ணுவோம். ஸோ 102 is equal to 51 into quotient என்ன plus ரிமைண்டர் என்ன. ஸோ இதை வச்சு என்ன சொல்லலாம் into 2. into 2 will be 102. ஸோ ரிமைண்டர் is 0. இப்போ ரிமைண்டர் 0னா நமக்கு என்ன தெரியுதுங்க, highest common factor will be 51. So highest common factor of 867 and 255 is 51 since the remainder is 0. சரிங்களா? இப்போ செகண்ட் ப்ராப்ளம் முடிச்சிட்டோம். தேர்ட் ப்ராப்ளம் போகலாங்களா? ஸோ இப்போ தேர்ட் ப்ராப்ளம் வந்து 10,224க்கும் 9,648க்கும் நம்ம ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் யூஸிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் A வந்து 10,244, B வந்து 9,648. ரெண்டு டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு Q கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் நம்ம கிடைச்சிரும். ஸோ A is equal to BQ plus R ஃபார்மில் எழுதலாம் வாங்க. ஸோ யூஸிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் 10,224 is equal to 9,648 into quotient என்ன வரும் ப்ளஸ் ரிமைண்டர் என்ன வரும். ஸோ பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணிங்கன்னா 9,648 கண்டிப்பாக ஒன் டைம் தான் போகும். ஸோ 9,648 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 5675.
576. So quotient வந்து 1, remainder வந்து 576. Remainder is not equal to 0. So instead of A, B, நம்ம 9648 576 எடுத்துப்போம். அவ்வளவுதான். So இப்போ என்ன ஆகுங்க? Remainder 576 is not equal to 0. So 9648 is equal to 576 into what number? Quotient என்ன plus remainder உங்களுக்கு என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா 9648 576 இது 1 times போகும் 576. இப்போ நீங்க subtract பண்ணீங்கன்னா 8 இங்கேயும் 8 388 இதை கீழே கொண்டு வந்துட்டீங்கன்னா 3888. ஸோ இது எத்தனை டைம்ஸ் போகும்னா 6 டைம்ஸ் போகும் 3456. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 432. ஸோ கோஷன்ட் வந்து 16, ரிமைண்டர் வந்து 432. So remainder 432 is not equal to 0. So 576 க்கும் 432 க்கும் இப்போ நம்ம same Euclid's division algorithm repeat பண்ணுவோம். So இப்போ என்ன ஆகும்? Remainder 432 not equal to 0 னா 576 ம் 432 ம் நம்ம ABயா எடுத்துட்டு 576 is equal to 432 into quotient என்ன, ரிமைண்டர் என்ன. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 times போகும். இது ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 144 கிடைக்கும். ஸோ அகெயின் உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 144 which is not equal to 0. ஸோ 432க்கும் 144க்கும் இப்போ நாம் அகெயின் நாம் இது சேம் ஸ்டெப் ரிப்பீட் பண்ணுவோம். ஸோ 432 is equal to 144 into dash plus dash. So into 3 போட்டிங்கன்னா சேம் 432வே உங்களுக்கு கிடைச்சிரும். அப்போ ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 0 ஆயிரும். ஸோ குறிப்பிட்ட இந்த நம்பருக்கான HCF வந்து பார்த்தீங்கன்னா 144. ஓகேங்களா? since the remainder is 0. ஓகேங்களா? ஸோ ரிமைண்டர் 0 ஆனங்காட்டி HCF of 10,224 and 9,648 is 144. சரிங்களா? இப்போ தேர்ட் ப்ராப்ளம் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ப்ராப்ளம் போகலாங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா HCF of 3 numbers நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா முதல்ல 2 நம்பருக்கு நம்ம ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் யூஸிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் நம்ம கண்டுபிடிச்சிப்போம். ஸோ அந்த HCFஐயும் 120யும் அதே 2 நம்பராக எடுத்து திருப்பி HCF நம்ம கண்டுபிடிச்சு அந்த HCF உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் இந்த 3 நம்பரோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். சரிங்களா? ஸோ முதல்ல HCF of 84 and 90 கண்டுபிடிச்சிடலாம். using Euclid's division algorithm A is equal to BQ plus R. So quotient and remainder நம்ம கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா A வந்து கிரேட்டர் நம்பர். ஸோ இது வந்து A, இது B. ஸோ 90 is equal to 84 into quotient என்ன plus remainder என்ன. ஸோ பார்த்தாலே தெரியுங்க இது வந்து 1 time plus 6 time. இப்போ remainder வந்து not equal to 0னால என்ன பண்ணணுங்க? இங்கே இருக்க இந்த நம்பர் டிவைசரையும் ரிமைண்டரையும் ஏபியை எடுத்து சேம் ஸ்டெப்பை நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். ஸோ இப்போ என்னாகும்? 84 is equal to 6 into what number plus what number. இப்போ என்னதுங்க? 6 into 14 is 84 இல்லைங்களா? ப்ளஸ் ரிமைண்டர் அப்போ ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிரும். இப்போ ரிமைண்டர் வந்து 0 ஆச்சுன்னா இந்த டிவைசர் தான் அதோட HCF. இப்போ டிவைசர் என்னது? 6. ஸோ HCF ஆஃப் 84, 90 வந்து 6. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணுங்க? இது ரெண்டத்தோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 6. இப்போ 6க்கும் 120க்கும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா find HCF of 6 and 120. So இங்க A இது, B இது. So again
யூஸிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் என்ன ஆகுங்க 120 is equal to b வந்து 6 into dash number plus dash number. ஸோ இதை பார்த்தே நீங்கள் சொல்லிடலாம் 6 into 20 வந்து 120. ஸோ ரிமைண்டர் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே 0 ஆயிடுது. ஸோ இதில் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம், ரிமைண்டர் 0வாக இருக்கங்காட்டி HCF of 6 and 120 is என்னதுங்க 6. சரிங்களா? ஸோ இப்போ இது 6ன்னா HCF of 84, 90 and 120யும் 6 தான். சரிங்களா? ஸோ HCF of 6 126னால HCF of 84, 90, 120 6 தான். சரிங்களா? ஸோ இப்போ கொடுத்துருக்க இந்த செக்ஷனில் கொடுத்துருக்க 4 ப்ராப்ளமே நம்ம முடிச்சிட்டோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.